يرفع الله الذين آمنوا منكم والذين أوتوا العلم درجات. الحمد لله وحده نصر عبده وعز جنده وهزم الأحزاب وحده. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسل الله بحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه سراجا منيرا. أما بعد. அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வினுடைய ஆகப்பெரும் கிருபையினால் இன்று நாம் தராவீஹில் கேட்ட சூறாக்களில் ஒரு அற்புதமான ஒரு சூரா சூரத்துல் அஅராஃப். அன்பானவர்களே, அஅராஃப் என்றால் மதில் சுவர் என்று பொருள், தடுப்பு சுவர் என்று பொருள். நாளை மறுமையில் அல்லாஹ் தஆலா சொர்க்கத்திற்கும் நரகத்திற்கும் நடுவிலே ஒரு சுவரை அல்லாஹ் உயர்த்தெழுப்புவான். அந்த சுவரின் அளவென்ன, அதை யாராலும் கணிக்க முடியாது. வானம் பூமிகளை விட பல மடங்கு உயரமாக அந்த சுவர் இருக்கும். அப்படிப்பட்ட உயர்ந்த சுவரை அல்லாஹ் தஆலா உருவாக்குவான். அந்த சுவருக்கு பேர் அஅராஃப் என்று இந்த வசனத்தில் நாம் ஓதிய இந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் பேசுகிறான். அன்பானவர்களே, இது சொர்க்கத்திற்கும் நரகத்திற்கும் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு சுவர். இந்த சுவரில் யார் இருப்பார்கள் என்றால் வஅலல் அஅராஃபி ரிஜாலுன், இதுல சில மனிதர்களை அல்லாஹ் தஆலா தடுத்து நிறுத்தி வைப்பார். அவர்கள் யார் என்றால், அன்பானவர்களே, அவர்கள் சொர்க்கத்திற்கும் நரகத்திற்கும் நடுவில் தடுக்கப்படும் மனிதர்கள். என்ன காரணம்? உலமாக்கள் நிறைய காரணங்கள் சொல்கிறார்கள். அதுல முக்கியமான 2 காரணம். முதலாவது, அல்லாமா இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் இந்த காரணங்களில் முதலாவது காரணம் சொல்லுவார்கள். முதலாவது காரணம், நன்மையும் தீமையும் சமமாக்கப்பட்ட நபர். இவர் யாருண்டா, இவருடைய நன்மை இந்த அளவுக்கு இருக்கும், சொர்க்கத்திற்கான என்ட்ரி டிக்கெட் வாங்கிடுவார். அதே போன்று இவர் நன்மை அளவுக்கான பாவங்கள் செய்திருப்பார், இவர் நரகத்திற்கு தகுதியான நபராகவும் இருப்பார். ரெண்டுத்துக்குமே தகுதியானவர். சொர்க்கத்திற்கும் தகுதியான அமல் அவர்கிட்ட இருக்கும், நரகத்திற்கும் தகுதியான அமல் அவர்கிட்ட இருக்கும். எனவே அல்லாஹ் தஆலா இந்த 2த்துக்கும் நடுவுல இருக்கக்கூடிய அஅராஃப் அந்த மதில் சுவர்ல அவங்களை கொண்டு போய் உட்கார வச்சிருவான். இந்த நபர்கள் எப்படிப்பட்ட நபர்களாக இருப்பாங்கன்னு சொன்னா, அல்லாஹ் தஆலாவினுடைய வரிசையில் வரக்கூடிய அந்த வாசகங்களின் விளக்கம் தருவார்கள் உலமாக்கள். எப்படி இருப்பாங்கன்னா, அவங்களுடைய இடது பக்கம் நரகம் இருக்கும், வலது பக்கம் சொர்க்கம் இருக்கும். சொர்க்கத்தை பார்த்து அதனுடைய இன்பங்களை எல்லாம் பார்த்து அல்லாஹ்ட்ட ஏங்குவாங்களாம். சொர்க்கவாசிகள் இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறாங்களே, எங்களுக்கு அந்த வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கலையே ஏங்குவாங்களாம். நரகத்தை பார்ப்பாங்களா, அதனுடைய அதாபு கொடூர சத்தங்களை கேட்கும் போது அல்லாஹ் இந்த நரகத்திலிருந்து எங்களை பாதுகாத்துட்டானே, இந்த இடம் எங்களுக்கு போதும்னு சொல்லுவாங்க. இப்படி 2த்திற்கும் நடுவில் 2யும் பார்த்து பூரித்து போய் நிற்கிற அஅராஃபினுடைய வாசிகள். நன்மையும் சமமா இருக்கும், பாவமும் சமமா இருக்கும். இது முதல் கருத்து. 2வது கருத்து உலமாக்கள் சொல்லுவாங்க, இதுதான் ரொம்ப ஆழ்ந்து கவனமாக சிந்திக்க வேண்டிய கருத்து. யார அல்லாஹ் தடுத்து வைப்பான்னா, போருக்காக அல்லாஹுக்காக போருக்கு சென்று தன் இன்னுயிரை அல்லாஹுக்காக அந்த போரில் துளைத்த நபர், ஒரு ஷஹீத், இவரை அல்லாஹ் தஆலா அஅராஃப்ல தடுத்து வச்சிருப்பான். என்ன காரணம்னா, அவர் அல்லாஹுக்காகத்தான் போர் செஞ்சாரு, ஆனால் பெற்றோர்களின் அனுமதி இல்லாமல் போரில் கலந்து கொண்டார். இந்த ஒரு காரணத்தினால அல்லாஹ் தஆலா சொர்க்கத்திற்கும் நரகத்திற்கும் நடுவில் அஅராஃபில் தடுத்து வைத்திருப்பான். ஒரு பெற்றோரின் அனுமதி கிடைக்கவில்லை, இதனால் தடுக்கப்பட்டவர்கள். ஆனா பின்னாடி அல்லாஹ் தஆலா பெற்றோர்கள் கிட்ட அனுமதி வாங்கி சொர்க்கத்துக்குள்ள கொண்டு போவான். ஆனா இங்கு கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, உலமாக்கள் சொல்லுவாங்க, எல்லா விஷயத்திலும் ஒரு மனிதனுக்கு பெற்றோரின் அனுமதி தேவை. குறிப்பாக எந்த விஷயங்கள்ல மட்டும் தேவையில்லைன்னா, ஃபர்தான விஷயங்கள்ல மட்டும்தான். 5 வக்து ஃபர்தான தொழுகை, இதுக்கு போறதுக்கு பெற்றோர்கள்ட்ட அனுமதி கேட்க தேவையில்லை. கடமையாகிவிட்டால் ஜகாத்து கொடுக்க பெற்றோர்கள்ட்ட கேட்க அனுமதி தேவையில்லை. கடமையாகிவிட்டால் பொருளாதாரம் இருந்தால், உடல் வலு இருந்தால், வீட்டினுடைய சூழ்நிலை இருந்தால் ஹஜ்ஜுக்கு போவதற்கு கேட்பதற்கு அனுமதி தேவையில்லை. ஆனாலும் ஹஜ்ஜுடைய விஷயத்துல உலமாக்கள் சொல்லுவாங்க, வயது முதிர்ந்த பெற்றோர்கள் நீங்க மட்டும்தான் அவங்களுக்கு கிதுமத் செய்ய முடியும்னு சொன்னா, அவங்களுடைய பணிவிடைக்காக நீங்கள் ஹஜ்ஜை தள்ளி போடலாம், தவறில்லை என்று உலமாக்கள் சொல்லுவாங்க. அன்பானவர்களே, பெற்றோர்களுடைய அனுமதி என்பது ஃபர்லான விஷயங்களை தவிர மிச்ச எல்லா விஷயங்களையும் இருக்கணும்.
அதுல பெற்றோரின் அனுமதி கிடைத்தால் மட்டும்தான் நீங்கள் அதை செய்ய வேண்டும். செய்யாவிட்டால் அது நல்ல காரியமாக இருந்தாலுமே கூட அல்லாஹ்விடத்தில் அந்த காரியம் பரிபூர்ணம் அடைவதில்லை பெற்றோர்களின் அனுமதி இல்லாமல். ஷஹீதுக்கு இந்த நிலைமை என்று அல்லாமா இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் 2 செய்திகள் சொல்வார்கள். அன்பானவர்களே, முதலாவது அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தில் பேசி வருவது அஅராஃப். அதுதான் இந்த சூராவிற்கான பெயர். அல்லாஹ் இந்த சூராவுல அதிகமா பேசுவது, பல விஷயங்கள் பேசலாம், ஆனா அதிகமா அல்லாஹ் தஆலா 2 விஷயங்கள் பேசுவான். முதலாவது கியாமத்துடைய சில நிகழ்வுகள் அல்லாஹ் தஆலா இந்த சூரால இருந்து பேச ஆரம்பிப்பான். இரண்டாவது அல்லாஹ் தஆலா ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாமினுடைய வரலாறு பேசுவான். அன்பானவர்களே, இந்த சூராவினுடைய ஆரம்பத்திலேயே அல்லாஹ் தஆலா கியாமத்தினுடைய முதல் நிகழ்வாக ஒரு விஷயம் சொல்லுவான். வல் வஸனு யௌமஇதினில் ஹக். அன்றைய நாள் சத்தியமான முறையில் உங்களுடைய எல்லா விஷயங்களும் அளவிடப்படும், வசனிடப்படும், அளவிடப்படும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுவான். அன்பானவர்களே, அல்லாஹ் தஆலா நாளைக்கு மறுமையில எந்த விஷயங்களை அளவிடுவான்? அல்லாமா இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் 3 செய்திகள் சொன்னாங்க. 3 விஷயங்களை அல்லாஹ் நாளைக்கு மறுமையில அளவிடுவான். முதலாவது என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா, ஒரு நபரினுடைய அளவு, அவருடைய அமல்கள் அளவிடப்படும். எப்படி அமல்கள் அளவிடப்படும் அப்படின்னா, நாளைக்கு மறுமையில அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு அமலுக்கும் ஒவ்வொரு விதமான தோற்றங்கள் தருவான். இதுக்கு எக்கச்சக்கமான ஹதீஸ்கள் உதாரணமா இருக்கு. நாளைக்கு மறுமையில ஒரு நபர் அல்லாஹ்வுக்கு ஜகாத் செலுத்தாம வருவாரு, அவருடைய ஜகாத்தின் செல்வங்கள் பாம்பாக அவரை சுற்றி கொள்ளும். இப்படி ஒவ்வொரு நபர்களுக்கும் ஒவ்வொரு அமலுக்கும் ஒவ்வொரு விதமான தோற்றங்கள் நாளைக்கு மறுமையில தரப்படும். இதனால முன்னாடி நம்ம கேட்டு வந்தோம், சூரா பக்ரா, சூரா ஆல இம்ரான் நாளைக்கு மறுமையில மேகங்களை போன்று வரும் என்று அல்லாஹ் தஆலா சொன்னான். இன்னொரு ஹதீஸ்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சூரா பக்ராவும் ஆல இம்ரானும் பறவைகளை போன்று அவரை சுற்றி சுற்றி பறந்து வரும்னு சொன்னாங்க. இப்படி ஒவ்வொரு அமலுக்கும் ஒவ்வொரு தோற்றம். இன்னும் பிரபல்யமான ஹதீஸ் புகாரில வரும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, நாளைக்கு மறுமையில கியாமத்துல கபர்ல கொண்டு போய் ஒரு நபரை வைக்கப்பட்டு விட்டு உறவினர்கள் எல்லாரும் வந்ததுக்கு பின்னாடி முதல்ல ஒரு அழகான ஒரு தோற்றம் உள்ள ஒரு நபர் அவர் கிட்ட வந்து அமர்வார். உடனே இந்த கபர்வாசி கேட்பாரு, தனிமையின் இல்லத்துல நீ யார், இவ்வளவு அழகான ஒரு நபரா இருக்கிறீங்களே, நீங்க யாரு? உங்களுடைய அமல் தான், நீங்கள் என்ன நல்லமல்கள் எல்லாம் வாழ்க்கையில் செய்தீர்களோ அந்த மொத்த நல்லமல்களுக்கு அல்லாஹ் என்னுடைய உருவம் கொடுத்து உங்களுக்கு அருகில் அமர வைத்திருக்கிறான், கவலைப்படாதீங்க, உங்களுக்கான பதில் நான் சொல்வேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் எக்கச்சக்கமான ஹதீஸ்கள் இருக்குது. நாளைக்கு மறுமையில அல்லாஹ் ஒவ்வொரு அமலுக்கும் ஒவ்வொரு விதமான வடிவம் தருவான். அந்த வடிவங்களை அல்லாஹ் தஆலா தராசில் விட்டு அதனுடைய அளவு பார்ப்பான். இது முதலாவது. இரண்டாவது அல்லாஹ் தஆலா என்ன அளவு எடுப்பான் அப்படின்னு சொன்னா, உலமாக்கள் 2வது காரணம் சொல்றாங்க. அல்லாஹ் அளவிடுவது அமல்களின் பதிவேடுகளை, அல்லாஹ் தஆலா அமல்களின் பதிவேடுகளை அளவிடுவான். பதிவேடுகள் ஒவ்வொரு நபருக்கும் அல்லாஹ் நாளைக்கு மறுமையில 99 விதமான பதிவேடுகள் வச்சிருப்பான். ஒவ்வொரு பதிவேடும் ஒவ்வொரு விதமான ரகமா இருக்கும். ஒவ்வொரு பதிவேட்டுக்கும் ஒவ்வொரு விதமான அம்சங்கள் இருக்கும். அதை யாராலும் விளக்க முடியாது. ஆனா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அல்லாஹ் 99 பதிவேடுகள், அவன் உச்சி சீ போ என்று இப்படி பயன்படுத்திய தவறான ஒவ்வொரு வார்த்தைகளும் அந்த பதிவேடுல இருக்கும். நடந்து போகும்போது கீழே இருக்கிற கல்லை தள்ளி போட்டிருப்பாரு. அல்லாஹ் தஆலா அந்த பதிவேட்டுல இன்றைக்கு இந்த நபர் இந்த கல்லை தள்ளி போட்டார், அதற்கான நன்மை. இப்படி ஒவ்வொரு பிட்டும் அந்த பதிவேட்டுல இருக்கும். 99 விதமான பதிவேடுகள். அல்லாஹ் இந்த பதிவேட்டை கொண்டு போய் என்ன செய்வான்னு சொன்னா, எல்லாருக்கும் முன்னாடி அளவிடுவான் யாருடைய அமல் எப்படிப்பட்டது என்று. இதை உறுதிப்படுத்துற மாதிரி திருமதியில ஒரு ஹதீஸ் ஒன்று வரும். இதை நம்ம முன்னாடி கூட இந்த ஹதீஸ் ஒரு தடவை நம்ம சொல்லியிருக்கிறோம். திருமதியில இந்த ஹதீஸ் வரும். நாளைக்கு மறுமையில ஒரு நபருக்கு அல்லாஹ் 99 பதிவேடுகளையும் கையில கொடுத்து வாசிக்க சொல்லுவான். அவர் எல்லாத்தையும் வாசிச்சு பார்ப்பாரு. எல்லாம் முழுக்க பாவங்களா இருக்கும். அல்லாஹ் இடது பக்கம் இருக்கிற தராசுல அதை வச்சிருவான். வச்சு அவருக்கு முன்னாடி காட்டுவான், உடைய நன்மைகள் எதுவுமே இல்லை பாருங்க, 99மே பாருங்க மிக பெரும் பாவமா இருக்கு, இதை நீ ஏத்துக்கிறீங்களா? அந்த அடியார் அப்படியே அந்த நரகத்தினுடைய கவலையை பார்த்துட்டு காருள் முகத்தோடு, நான் ஏற்றுக்கொள்கிறேன் ரப்பே, நான் செஞ்சது தவறுதான், இது என்னுடைய பாவங்கள் தான் ஏற்றுக்கொள்வார். அப்ப அல்லாஹ் தஆலா அவரை பார்த்து ஒரு சின்ன புன்முறுவல் பூத்துட்டு சொல்லுவான், அடியானே, உனக்காக கொடுக்கப்பட்ட அமல் நாமாவில் ஒரே ஒரு சின்ன பிட்டு சீட்டு மிஸ் ஆயிடுச்சு, அதை பாருங்க. அவருடைய பக்கத்துல பார்த்தா ஒரு சின்ன சீட்டு கிடக்கும். இதை எடுப்பாரு. உன்னுடைய அமல் நாமாவில் 99 புத்தகங்கள் அடுக்கி வச்சாச்சு, ஒரே ஒரு சின்ன சீட்டு மட்டும் மிஸ் ஆயிடுச்சு, இதுதான் நீ வாழ்க்கையில செஞ்ச நல்ல அமல், இதை வலது பக்கம் வைன்னு சொல்லுவான். அவர் அதை எடுப்பாரு. இதுல என்ன பெருசா கிடைக்க போகுதுன்னு நினைச்சு அதுல வைப்பாரு. பார்த்தா அந்த ஒரு சின்ன சீட்டு 99ஐயும் கீழே போய் அது மேல போயிரு கனத்தால. அவர் அல்லாஹ்ட்ட ஆச்சரியமா கேட்பாரு, ரப்பே இது என்ன?
அல்லாஹ் பதில் சொல்வான், அந்த சீட்டை திறந்து பாருங்க. திறந்து பார்த்தா அந்த சீட்ல எழுதப்பட்டிருக்கும் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். இந்த கலிமாவுக்கு அல்லாஹ் தஆலா நாளைக்கு மறுமையில் அவ்வளவு சங்கை தருவான். நம்ம கேட்காமலே அல்லாஹ் தஆலா அந்த கலிமாவை சொல்லி இருக்கிறான். கலிமாவுடைய வாழ்க்கையை நமக்கு நசீபாக்கி இருக்கிறான். கடைசி வரைக்கும் அல்லாஹ் நம்மை கலிமாவோடே வாழச் செய்து மௌத்தினுடைய சமயத்தில் கலிமாவை சந்தோஷமா சொல்லி உயர்ந்த அங்கீகாரத்தோடு அல்லாஹ்வை சந்திக்கிற தௌஃபீக்கினை தருவானாக. இரண்டாவது, அல்லாஹ் தஆலா நம்முடைய அமல்களினுடைய ஏடுகளை எடை போடுவான். மூணாவது, அல்லாஹ் தஆலா மனிதர்களையே எடை போடுவான். மனிதர்கள் எப்படி எடை போடுவான் அப்படின்னு சொன்னா, மனிதர்களை அல்லாஹ் எடை போட மாட்டான், மனிதர்களின் ரூஹ்களை எடை போடுவான். மனிதர்களுடைய பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகாரில ஒரு ஹதீஸ் சொன்னாங்க, நாளைக்கு மறுமையிலும் மிக தடிப்பமான ஒரு நபர் வருவாரு. அவர் அல்லாஹ் தராசுல எடையில நிற்பான். அவர் ஒண்ணுமே இல்லாம ரொம்ப சாதாரணமான எடைக்கு கூட தகுதியாக மாட்டார். அவர் நரகத்துக்கு போயிடுவார். ரொம்ப மெலிஞ்ச ஒரு நபர் வருவார். அவர் அமல்களின் கனத்தால் ரொம்ப அதிகமா இருப்பார். அந்த அசல்ல அல்லாஹ் தஆலா உடலை எடை போட மாட்டான், மாறாக உடலுக்குள்ள இருக்கிற ரூஹை எடை போடுவான். இதை சொல்லிட்டு அல்லாஹ் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் சொல்லுவாங்க, உடலின் அசல் ரூஹ், அந்த ரூஹினுடைய எடை கூடுவதற்கு என்ன செய்யணும்னா அமல்கள் செய்யணும். யாருடைய வாழ்க்கையில நல்லமல்கள் அதிகமா இருக்குதோ அல்லாஹ் தஆலா அவர்களுடைய ரூஹின் எடையை கூட்டுவான். அந்த எடை தான் நாளைக்கு மறுமையில் உங்களுக்கு அளவிடப்படும் என்று சொன்னாங்க. இதுல பல உலமாக்கள் இந்த மூணுல ஏதாவது ஒண்ணு அல்லாஹ் தஆலா அளவிடுவான். ஆனா அல்லாஹ் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் தெளிவா சொன்னாங்க, இந்த 3 விதமான கட்டங்களிலும் உங்களுக்கு அளவீடுகள் நடக்கும். இந்த 3 கடந்துதான் அல்லாஹ் தஆலா சொர்க்கமா நரகமா என்ற தீர்ப்பு உங்களுக்கு தீர்ப்பிடப்படும் என்று சொல்லுவார்கள். அப்ப முதலாவது கியாமத்தினுடைய அடையாளமாக அல்லாஹ் சொன்னது வஸன். அல்லாஹ் அதை இந்த சூராவுல சொல்லி காட்டுறான். இரண்டாவது, அதிகமா குர்ஆன்ல பேசப்பட்ட நபி ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய நிகழ்வு போன வருஷமே ஆராஃப் சூரால 3 நிகழ்வுகள் சொன்னோம். இதுல இந்த வருஷம் அதுல மிஸ் ஆன ஒரே ஒரு நிகழ்வு மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய நிகழ்வு. இந்த சூரால அல்லாஹ் தஆலா பேசியது மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு தௌராத்தை கொடுத்ததை சொல்றான். அன்பானவர்களே, மற்ற வேதங்கள் மாதிரி தௌராத் வரல. தௌராத் இருக்கிற 4 வேதங்கள்லயே ரொம்ப அற்புதமான வித்தியாசமான வேதம். 4 பெரிய வேதத்துல முதலாவதாக அல்லாஹ் தஆலா இறக்கின வேதம் தௌராத். எல்லா வேதங்களையும் அல்லாஹ் சிறுக சிறுக இறக்கணும். குர்ஆன் மாதிரி தௌராத்துங்கிறது இறங்கல. அல்லாஹ் தௌராத்தை எப்படி இறக்கினான்னா முழுசா தான் எழுதி முழு ஏடாக அல்லாஹ் தஆலா கொண்டு வந்து இறக்கினான். இந்த தௌராத்தை ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் வாங்கிட்டு தன் கூட்டத்தார்கள்ட்ட வந்தபோது என்ன நடந்ததுங்கிறத அல்லாஹ் தஆலா இங்க சொல்லி காமிக்கிறான். அந்த தௌராத்தை வாங்கிட்டு யூதர்கள்ட்ட கொண்டு வந்து இதுதான் உங்களுக்கான வேதம்னு கொடுக்கும்போது அந்த யூதர்கள் அதை கிண்டல் பண்ணாங்க. எப்படின்னா, மூசா நீங்க முதல்ல அதை எங்கள்கிட்ட கொடுங்க, நாங்க வரிக்கு வரி வாசிச்சு பார்ப்போம், எங்களுக்கு பிடிச்சிருந்தா அதை நாங்க அந்த சட்டங்களை ஏற்றுக்கொள்வோம், இல்லாட்டி இந்த தௌராத்தை எங்களுக்கு வேண்டாம் உட்காந்து வரிக்கு வரி படிச்சு மறுநாள் கொண்டு போய் மூசா அலைஹிஸ்ஸலாம்ட்ட தூக்கி வீசிட்டு வந்துட்டாங்க. எங்களுக்கெல்லாம் இந்த தௌராத் சரி வராது, எங்களுக்கு இந்த தௌராத் சரி வராது. அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம்ட்ட சொன்னா, நீங்க மூசா நீங்க கவலையே படாதீங்க, அவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டு தூர்சீனா மலைக்கு வாங்க. தூர்சீனா மலைக்கு வாங்க. மறுநாள் எல்லாத்தையும் கூப்பிட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் தூர்சீனா மலைக்கு கொண்டுட்டு போனாங்க. அல்லாஹ் தஆலா கொண்டு போய் முன்னாடி நிக்க வச்சதுக்கு பின்னாடி தௌராத்தினுடைய வேதத்தை கொண்டு வந்தா முன்னால் எந்த உம்மத்துக்கும் அல்லாஹ் இந்த மாதிரி வேதத்தை கையில கொடுக்கவே இல்லை. இந்த யூதர்களுக்கு மட்டும்தான் அல்லாஹ் தஆலா இப்படி வேதத்தை கொடுத்தான். எப்படின்னா, தூர்சீனா மலை அடிவாரத்துல வந்த உடனே வலதுபுறத்தில் அல்லாஹ்வுடைய தௌராத் வந்து நின்றது. அல்லாஹ் தூர்சீனா மலையவே பிரிச்சு தூக்கி தலைக்கு மேல கொண்டு வந்து நிறுத்தினான். வரஃபஅனா ஃபௌகஹும் தூர், அவங்க தலைக்கு மேல தூரை கொண்டு வந்தோம். தௌராத்தை எடுத்து வாழ்க்கையின்படி அமல் செய்ய முடியுமா, இல்ல மலையை தலையில இறக்குவான். உடனே என்ன செஞ்சாங்க, குர்ஆன் சொல்லுது சஜிதால விழுந்துட்டாங்க. அது எப்படி சஜிதால விழுந்தாங்கன்னா, பரிபூர்ணமான முறையில உலகல கீழே விழுந்துட்டு தன்னுடைய இடது கண்ணால லேசா மேல தூக்கி பார்த்தாங்களாம். மலையை அல்லாஹ் விட்டுருவானா விடமாட்டானா, தலையில விழுந்துருமா விழுகாதா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் நாங்க சரணடைஞ்சிடறோம். இதுக்கு பின்னாடி 40 நாட்கள் இந்த பயத்திலேயே அந்த வேதத்தை முழுமையாக அவர்கள் பின்பற்றிய காலங்கள் அதுதான் அப்படின்னு அல்லாஹ் தஆலா குர்ஆனின் வசனங்களில் நமக்கு பேசுவான். அன்பானவர்கள், இவ்வளவு மோசமான ஒரு கூட்டம் தான் யூதர்கள் கூட்டம். இந்த கூட்டத்துக்கு தௌராத்துடைய வேதம் எப்படி கிடைத்தது, அவங்களை எப்படி நாங்க பின்பற்ற வச்சோங்கிற செய்தியை ஆராஃப்ல அல்லாஹ் சொல்றான். அன்பானவர்களே, இப்படி அற்புதமான பல நிகழ்வுகள் இருக்குது. நேரத்துடைய சுருக்கம், எனவே நிறைவு செய்கிறோம். அல்லாஹ் தஆலா இந்த சூராவில் சொன்ன படிப்பினை குறித்தான நிகழ்வுகளை நம்முடைய வாழ்க்கையில் யோசித்து அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கினை தந்து இந்த சூராவின் பரக்கத்தினால் உன்னத சொர்க்கத்தை மிக சீக்கிரமாக அடையக்கூடிய தௌஃபீக்கினை அல்லாஹ் நமக்கு தருவானாக. அல்லாஹ் தஆலா நமக்கு உயர்ந்த சொர்க்கத்தை நசீபாக்குவானாக. நம்முடைய அமல்கள் முழுக்க முழுக்க சொர்க்கத்திற்காகவே செய்யக்கூடிய தௌஃபீக்கினை இந்த மஜ்லிஸின் பரக்கத்தினால் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்து நம்மை அல்லாஹ் தஆலா பரிபூர்ண சொர்க்கவாசிகளாக கபூல் செய்வானாக. ஆமீன். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.